இல்லை, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக. காங்கிரஸ் கூட பயங்கர கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போவே நீங்கள் நினச்சிருந்தா அதை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து அதை கொண்டு வரடாமல் பண்ணியிருக்க வேண்டியது என்ன? அப்போலாம் பொத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு, ஆனால் இப்போ ஒரு சீன் போடுறீங்க பார்த்தீங்களா? அதாவது வரலாற்றில் நாங்கள் இருக்கோம், அதனால் பேசுகிறோம். எம்எல்ஏ முத்துராஜ், திமுக எம்எல்ஏ சொல்கிறாரு, என்ன வரலாறு உங்களுக்கு? மானங்கெட்ட வரலாறு. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பிரித்து மேய்ஞ்சிடலாம். அதாவது நாமெல்லாம் எங்கெங்கே அந்த சட்டமன்ற லைவ்லாம் பார்த்தோம். ஒரு மனுஷன் முதலமைச்சராக ஆனாலும் ஆனார். ஸோ நம்மளாம் அந்த சட்டமன்றத்தை பார்க்க வைக்காரு. ஸோ அதுவும் நம்ம ஆட்கள் இப்போலாம், அதாவது 75 வருட கட்சி, 50 வருட கட்சி, எல்லா கட்சியும் 2 வருஷம் முன்னாடி ஒரு கட்சி ஓட விடுதுன்னா பாருங்கள். எதுவும் பேசிட முடியாது. உடனே பதிலடி தான் சும்மா சரமாரியா. ஸோ நல்லா இருக்குது. இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றது, முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் தமிழ் வச்சுக்கிற சார்பில் 2 தீர்மானங்கள் வேறு போட்டிருக்காங்க, தனி தீர்மானங்கள். ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். யாருன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துலேயும் எப்போமாவது ஒரு முக்கியமான நிகழ்வுனா நம்ம சட்டமன்ற நிகழ்வை நம்ம பார்த்துருக்கேன். அப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் வரும். யாருன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் அப்போ இருந்த திமுக ஆட்சி காலத்தில் சபாநாயகர் இருந்த அப்பாவு மேலே. எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சியோட ஆட்கள் தான் சபாநாயகராக வைக்காங்க. இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி நடுநிலைமையோடு செயல்படணும். ஆனால் அந்த அப்பாவு இருக்கார்ல, ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அந்த நிகழ்வை பார்த்தாலே. ஏன்னா எதிர்க்கட்சிகள் என்ன விவாதம் நடத்தினா உடனே அவை குறிப்பில் நிற்கிறேன், உட்காருங்க, அவை குறிப்பில் நிற்கிறேன் அப்படிம்பாரு. திமுகவுக்கு ரொம்ப செம்படியாக செயல்படுறது அந்த ஆள். அதனாலேயே அந்த லைவ்லாம் பார்க்க நம்மளுக்கு பிடிக்காத சட்டமன்ற நிகழ்வை அந்த அப்பாவை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். இதுக்கே அந்த சபாநாயகரை வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அதுக்கு இப்போ நம்முடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, அவர் உண்மையிலே சொல்கிறாங்க, நேர்மையாக மனசன் நடுநிலைமையாக செயல்படுறாரு. அதாவது இதுவரைக்கும் அப்படி ஒரு சபாநாயகரை நான் பார்த்தே கிடையாது. அந்தளவுக்கு அவர் நடந்துக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அவர் பாடுன்னு தோணுது. அதாவது தமிழை வச்சு காலத்துலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா தவறுதலாக ஒரு வார்த்தை பேசினாலும் அவர் அவை கொடுத்து நீக்கிறாரு. அதே மாதிரி அவங்க முறை தவறி எதிர்த்தாலும் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எப்படி எதிர்க்கட்சிகளை அவர் ஒரு அணுகுமுறையில் அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் தவக கட்சிகாரங்களையும் அவர் ட்ரீட் பண்ணுறாரு. 2 பக்கமும் சமமாக பார்க்குறாரு மனசை. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கெலாம் எவ்வளோ மேலே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அதனால தான் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நேர்மையாக நடக்கிறார் மனசை. இதை வந்து எதிர்க்கட்சிக்காரங்களே பாராட்டுவாங்க உண்மையிலே. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் சட்டமன்றத்தில் யார் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா, திமுகலேருந்து பன்னீர்செல்வம். ஏன்னா இது வரைக்கும் வாயே திறக்காத ஓபிஎஸ் இன்றைக்கி அவரை சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க. போயிட்டு நீங்கள் தான் இன்றைக்கி ஆரம்பிச்சு விடணும், எதிர்க்கட்சிகளை அதாவது தேவைக்கு ஆசையை வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிவிட்ருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லிஸ்ட்டை வச்சுட்டு அப்படி வாசிக்கிட்டே இருக்கார். ரொம்ப போரிங் தான். அவர் ஆரம்பித்தார். அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி புகழாரம் செலுத்துகிற மாதிரி தூக்கி பிடிச்சி பயங்கர பில்டப் கொடுத்துருந்தாரு. அது நம்மளுக்கே கடுப்பாக இருந்துச்சு. அதை அந்த இடத்துல செங்கோட்டையன் டக்குன்னு எழுந்திரிச்சு, நீங்கள் வேறு அன்றைக்கி புதுசாக மாறிக்கிறதுனால ரொம்ப துதிப்பட வேண்டாம், பேசும்போது பேசிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக ஒரு நோஸ்கட் கொடுத்தாரு. உடனே அதுக்கு ஓபிஎஸ், நீங்கள் தான் முதல்ல அணி மாறினீங்க, நீங்கள் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்தாரு. அதுக்கு ராஜ்மோகன் விடலை. அவராவது அணி மாறினாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை இன்னும் சட்டப்பையில் வச்சு தான் தெரிகிறாரு. உங்களை மாதிரி உடனேலாம் இப்போ நிறம் மாறலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. உடனே அது தாங்க முடியல ஓபிஎஸ்க்கு. அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா புரட்சித் தலைவர், அதாவது அம்மா அவருடைய ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா என்னோட நெஞ்சிலே இருக்குது, நெஞ்சில் அவங்கள நான் வச்சுருக்கேன், புகைப்படம் வச்சு வெளியில் காட்டி ஒரு சீன் போடலாம் அவசியம் கிடையாது அப்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையாக நெஞ்சில் வச்சுருக்காங்களாம். அதாவது இப்போ ஏன் அப்போ நீங்கள் வந்து மு.க. ஸ்டாலினோட படத்தை வச்சுருக்கீங்க கேட்டால், அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவி கொடுத்து ஒரு அழகு பார்த்தாரு. அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நஞ்சு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விசுவாசம் காட்டுற மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஏன்னா இப்படி ஒரு யாரும் இப்படி சட்டமன்றத்தில் அவருக்கு நோஸ்கட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. உடனே அதுக்கு ஒரு நீட்டி முளைக்கி, இது எல்லாமே திராவிட காலத்தின் நீச்சி தானே. அதிமுகங்கிறது திராவிட காலத்தில் வந்து வந்தது தான். ஸோ அதனால் அதில் வரது ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சாப் சொல்லி ஒரு மழுப்பிட்டு கிடந்தார். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, இதுதான் எவ்வளோ பெரிய கேவலம், அசிங்கம். இது வரைக்கும் அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் விசுவாசம் அப்படின்னாலே இவர் பேரை தான் குறிப்பிடுவாங்க. அதாவது ஓபிஎஸ் தான் மிகப்பெரிய ஒரு விசுவாசிம்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பேராக வாங்கின மனுஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஒரு எச்சத்தனமான சில வேலைகளால் தேவையில்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ளே கேவலப்பட்டு இன்றைக்கி திமுகலே போயிட்டு இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ வச்சு தெரிய வேண்டிய நிலைமை வந்திருக்கு. தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை வச்சுக்கலாம் சார்பாக 2 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து பண்ணக்கூடிய ஒரு தீர்மானம். அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐயர்ஸ் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். இது ஒரு மனமாக எல்லாரும் இதை வந்து ஆமோதிக்கணும் அப்படி கேட்டுக்கிட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமான விவாதம் நடந்துச்சு. குறிப்பாக திமுக சேர்ந்த எம்எல்ஏ முத்துராஜ் இங்கவர் தான் கொஞ்சம் ஓவராக பேசினார்.
அதாவது சபாநாயகர் 2-3 தடவை நீங்கள் பேசுகிற தவறு, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் இல்லையா அதை மட்டும் சொல்லி நெஞ்சு தெரிவித்து நீங்கள் பேசிட்டு உட்காருங்கன்னு சொன்னால் கேட்கல. அவர் வம்பிழுக்கிற விதமாக தமிழை வச்சுக்கிறத குறிப்பாத்தே கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் வார்த்தைகளை விட்டார். அதில் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதாவது திமுக வரலாற்றில் இருக்குது, அதனால் நாங்கள் பேசுகிறோம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அதாவது வரலாறுனா ஊருக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். அந்த காங்கிரஸ் நீட்டை கொண்டு வரும்போது கூட்டணியிலே இருந்தது பார்த்திங்கன்னா அவங்க தான். ஆனால் என்ன ஒரு வரலாறு இருக்குது, மானங்கட்ட வரலாறு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதே இடத்துல ஆதவர்ஜன் சும்மாவோட வர உடனே எந்திரிச்சு காங்கிரஸ் கொண்டு வரும்போது இணையமைச்சராக இருந்த திமுக சேர்ந்த அமைச்சர் அவர் பேரை சொல்லி அவர் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எந்திரிச்சு அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம், காங்கிரஸ் குலாபி நபி ஆசாத் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு கொண்டு வந்தார், அப்போவே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் அது எதிர்த்து தான் பேசினார், அதனால் கலைஞர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் நீட் தேர்வு கொண்டு வர மாட்டோம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவில் ஆட்சி காலத்தையும் தொடர்ந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு சமாளிஃபிகேஷனை போட்டார். நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கும்போது அதை முழுசுமாக எதிர்த்து நிற்க வேண்டியதானே, இல்லை நான் கூட்டணி விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் உங்களுடைய கூட்டணி தானே கடைசி வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. அதாவது நீட் தேர்வை நாங்கள் வந்தோன்னா ஒரே கழுத்தில் நாங்கள் நீட் தேர்வு இல்லாமல் ஆக்கிறோன்னு சொல்லி என்னெல்லாம் உருடா விட்டீங்க, அதெல்லாம் அப்போ எப்படி விட்டீங்க? ஸோ முழுக்க முழுக்க இங்கே நடந்து அதாவது தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு நடந்த எல்லா அநீதிகளுக்கும் முதல் காரணம் பார்த்திங்கன்னா காங்கிரஸாக இருக்கும், ரெண்டாவது காரணம் திமுக தான் இருக்கும். அதாவது திமுக தான் முதல் காரணமே சொல்லலாம், காங்கிரஸ் கூட அது மத்திய அரசாங்கம் தான் இருந்துச்சு. இல்லை தமிழ்நாட்டினுடைய நல்வாழ்வில் அவங்களுக்கு பெருசாக என்ன அக்கறை இருக்க போகுது, புரியுதுல? அவங்க நாடு மொத்தமாக தேசிய கட்சிக்குனால அவங்க அப்படி போயிடுவாங்க, இந்த பாஜக காங்கிரஸ் எல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறவங்க தானே தமிழ்நாட்டோட நல்ல உரிமைக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் முக்கியமாக அதுக்கு வந்து போராடணும். அப்படிங்கும்போது நீங்கள் தான் ஆட்சியில் இத்தனை வருடங்களாக மாறி மாறி ஆண்டிருக்கீங்க. ஸோ உங்களை தான் கட்சி தீவும் போயிருக்கு. ஸோ காவிரி பிரச்சனை இவ்வளோ நாள் இழுத்துட்டு கிடக்கு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக தான். ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் வரலாறு இருக்குது, நாங்கள் வரலாற்றில் நாங்கள் இருக்கோம், அதனால் பேசுகிறோம். என்ன வரலாறு, மானங்கட்ட வரலாறு அப்படி தான் நமக்கு தெரில, சரியா? ஆனால் நம்ம ஆளுக்கு விடல, டக்கு டக்குன்னு பரிட்டி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சமாளிஃபிகேஷன் பண்ணாங்க. சரி, ஓகே, எப்படியோ ஒரு வழியாக நீட் தேர்வுக்கு எதிரான அந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே திமுக ஆட்சி காலத்துலையும் சரி அதிமுக ஆட்சி காலத்துலையும் இந்த மாதிரி நீட்டு எதிர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இதனால் எந்த ஒரு பயனும் இருந்த மாதிரி தெரில. ஸோ இப்பவும் தமிழை வச்சுக்கணும் சார்பாக பார்த்திங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தில் முழுவதுமாக ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான படிப்புகளுக்கு எப்படி இன்ஜினியரிங்க்கு பற்றி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதே மாதிரி தான் இந்த மருத்துவ படிப்புக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் நீட் தேர்வு. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முறையான வழிகாட்டுதல் முறையோட இந்த திருத்தங்களோட அந்த நீட் தேர்வை அணுகலாம். இதில் வந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் தான் இருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திருத்தங்களோட அந்த நீட் தேர்வு கொண்டு வந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னு தெரில. ஸோ அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இதை பார்க்க வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இதை பார்த்துட்டு நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. என்ன தீர்மானம் கேட்டிங்கன்னா எஃப்ஆர்சிஏ சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான ஒரு தீர்மானம் அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதை முன்மொழிஞ்சார். இதுக்கு எல்லா கட்சிகளும் நீங்கள் வந்து ஒரு மனதாக ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தாங்களோ அதே மாதிரி இந்த எஃப்ஆர்சிஏ சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் தீர்மானத்தை எல்லாருமே ஆமோதிச்சிட்டாங்க. இந்த சட்டம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது வெளிநாட்டிலிருந்து சிறுபான்மையினர் மக்கள் அவங்க நடத்தக்கூடிய சங்கங்கள், அவங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனம் இதுக்கு வரக்கூடிய பணம், வெளிநாட்டு பணம் வந்து பார்த்து இதுக்கு வருது இல்லை, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனவே மத்திய அரசாங்கம் பாஜக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்சிஏ சட்டம்னு ஒன்று போட்டு அதை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கு. இப்போ அதில் ஒரு திருத்த சட்ட மசோதான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சிறுபான்மை மக்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. யாருக்குனவே எஃப்ஆர்சிஏ சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் கொண்டு வரது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று தான் சிறுபான்மையினர் அமைப்புலாம் சேர்ந்து வந்துட்டு முதலமைச்சர் விஜயாவில் சந்தித்து ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காங்க. அதை அடுத்த நாளே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டார் முதலமைச்சர் விஜயவர். ஸோ இது வந்து தெரியுது சிறுபான்மையினர் மக்களுக்கு எவ்வளோக்குள்ள ஒரு ஆதரவாக துணையாக நிற்கிறார் அவர் அப்படின்ட்டு. இது வந்து உண்மையிலே இதில் ஏன் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க, என்ன ஏது அதனுடைய நிறைய உள் விவரங்கள் இது ஏன் கொண்டு வரப்பட்டுங்க நம்மளுக்கு விலாவரியாக தெரியாது. இதில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நன்மை தீமை என்னங்கிறது நமக்கு தெரியாதனால அதை ரொம்ப விலாவரியாக பேச முடியாது. ஸோ ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஆர்சி சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக ஆதரித்து அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. இதில் குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர் ஜவஹர்லாங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக கொஞ்சம் நேரம் பேசினார் பிஜேபிக்கு எதிராக. சரியா, அவ்வளோதான். இன்றைக்கி இதில் இன்னும் அடுத்த கட்டமாக ஒருத்தரை பற்றி பேசியாகணும். யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோக்குள்ள நல்லா சிறப்பாக பேசுவார்னு நினச்சி கூட பார்க்கல. எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர் திசையில இருக்கவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள். என்ன கேட்டிங்கன்னா, கேள்விய கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. என்ன வேணா கேள்விய அடுக்கடுக்கா வைக்கலாம். ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்ற இடத்துல இருக்கவங்களுக்கு தானே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கேள்வி கேட்குற இடத்துல இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஈஸி தானே. கேள்வி கேட்கறதுங்கிறது ஈஸி தானே. அதனால அடிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகரே "ஐயா அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு குடுக்கணும். கொஞ்சம் விடுங்களேன்." "இல்ல நான் பேசியே தீருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவார்ட்ல கேள்வியா வச்சுக்கிட்டே இருந்தாரு. "இத நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம். அத சரி பண்ணல. இத பண்ணல. அத பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சியில இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இவங்களெல்லாம் விட இவங்கள கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் அவருடைய கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நியாயமா சில கேள்வி கேட்டாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சட்டசபையா அமைதியா இருந்து கேட்டே இருந்துச்சு. நானும் பொறுமையா பார்த்துட்டு பரவாயில்ல கேள்வியாவது கேட்கறாரு ஒருபடியா நல்லபடியா அப்படின்ட்டு. ஆனா அத வந்து இவ்வளோக்குள்ள கேள்வி கேட்கிறவரு, அவருடைய ஆட்சியில என்னென்ன நல்ல விஷயங்கள முன்னெடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா, அப்படி நல்ல விஷயங்கள முன்னெடுத்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரா அவர் முன்னிறுத்தி இருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு இவ்வளோக்குள்ள அவர் தோல்விய சந்திச்சிருக்க மாட்டாரு. ஒரு எதிர்க்கட்சியாவது வந்திருப்பார்ல. சரி கேள்வி கேட்கும்போது எல்லாரும் ஈஸியா கேட்டுர்றாங்க. எப்படி நாம் தமிழர் கட்சி வெளில உட்காந்துட்டு ஒப்பாரியா இருக்காங்களோ அந்த மாரி. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பதவியில இருந்தா தான் அதனுடைய பிரச்சனைகள்லாம் தெரியும். வெளியிலேருந்து நம்ம 1008 கேள்வி கேட்கலாம். அந்த பதவிக்கு வந்தா தான் தெரியும். அதாவது முதல்வன் படத்துல சொன்ன மாரி, "உனக்கு என்னடா தெரியும்? நான் உட்காந்துருக்கிற 4 சேர்லயும் கால் வந்து ஒரு கால் அந்த சமுதாயத்துக்கு உள்ளது, ஒரு கால் இவனுக்கு உள்ளது. ஸோ இந்த தங்க கிரீடங்களை அதாவது முள் கிரீடம்" அப்படிலாம் சொல்ற மாரி, அந்த பதவியில வந்தா தான் தெரியுங்கிற மாரி, பதவியில இருந்தா தானே தெரியும். சரி ஓகே. இத தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வ பார்த்துட்டு நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.